நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற ஒரு தலைப்பு. டெய்லியும் நல்ல தலைப்புன்னு சொல்கிறோம். அது எப்போ நல்ல தலைப்பாக அமையும் அப்படின்னா, நீங்கள் கேட்டு பயன்பெற்றால் தான் அது நல்ல தலைப்பாக அமையும். பயன்பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த வணிகர்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பார்வையில் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, லைஃப்பில் வணிகத்தில் இதை வந்து வணிகம்னு மட்டும் எடுத்துக்காதீங்க, சேல்ஸ் பர்சன் மட்டும் எடுத்துக்காதீங்க. எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிறீங்கன்னா அந்த சக்ஸஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிகபட்சமாக சக்ஸஸ் வந்து இங்கே இருக்கிற பார்க்குற ஒரு யூத் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா, யூத் பர்சனாலிட்டிஸ்னால் இளைஞர்களை சொல்கிறேன். யாரு கூட அதிகமாக சக்ஸஸ் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய சக்ஸஸை உங்களுடைய குடும்பத்தோட ஷேர் பண்ண நினைங்க. இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட ஒரு இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வியாபாரத்துலேன்னு எடுத்துக்கோங்களேன், ஷாப்கீப்பர்ஸாக இருக்கீங்க, நல்ல லாபம்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தில் போய் அந்த லாபத்தை ஷேர் பண்ணால் நீங்கள் பணத்தை கொடுத்து ஷேர் பண்ணுறதில்ல, மகிழ்ச்சியாக இன்றைக்கி வேலை முடிச்சு அதிகபட்சம் வீட்டுக்கு போய் எத்தனை பேர் சந்தோஷமாக வீட்டுக்கு போகலனே, யங்ஸ்டர்ஸ் வந்தால் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை வந்து மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் குழந்தைங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இல்லை வந்து யாரோ அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், வேலை முடிச்சு போனோடனே அன்பாக எத்தனை பேர் பேசுகிறீங்க? அப்படி இல்லாதவங்களுக்கு அதோட அருமை எப்போ தெரியுங்கிறதையும் நான் சொல்கிறேன். சொல்லுவாங்கல்ல, வீட்டில் எப்பயுமே உள்ளே வந்தோடனே வாடான்னு சொல்ல ஒரு வாய் இருக்கும்போதும், சாப்பிட்டியாடா, என்ன பண்ண, எப்படி போச்சுன்னு கேட்க வாடான்னு சொன்னால் யார்? வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. சாப்பிட்டியாடா, வேலைலாம் எப்படி போச்சு, முதல்ல சாப்பிட்டியாடா, வேலைலாம் எப்படி போச்சு கேட்குறது அம்மா. எப்படா வந்து இப்போதானடா வேலைக்கு சேர்ந்துருக்க, நீ ஒழுங்காக இருக்கியா, அந்த இடத்த வந்து நீ தக்க வச்சுப்பியா, அடுத்தடுத்த லெவலுக்கு போவியா, இப்படி கேட்டால் அப்பாவோட வார்த்தை. டேய், வேலையிலையும் போய் ஒழுங்காக இருந்தியா இல்லை கட் அடிச்சுட்டு வந்தியா அப்படின்னா கூட நம்மளுடைய அண்ணன்களோ தம்பிகளோ தங்கைகளோ இயல்பாக நம்மள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, இது எல்லாமே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஒரே பதில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் ஆஃப் பண்ணுவோம். என்னம்னா, அவன் வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கான், உங்களுக்கு கேள்வி கேட்குறதே ஒரு வேலையான்னு சொல்லிட்டு முடிச்சிருவீங்க. அத்தனை கேள்வி நீங்கள் ஒரே வார்த்தையில். அடுத்த கேள்வி சொல்லுவாங்கள்ல, அடுத்த கேள்வி கேட்க விடாத மாதிரி பேசுறது ஒரு தனி திறமை தான் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி பேசிடுவீங்க, பேசி முடிச்சிருவீங்க. ஆனால் இப்படி இருக்கலாமா? நோ. நீங்கள் நல்லா வந்து ஒரு ஒரு வெளியே ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் நடந்துச்சா வீட்டில் போய் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, அதில் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை வீட்டில் போய் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, சுற்றி இருந்து நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணும்போது, நம்ம சொல்லும் பொழுது அவங்க ஒரு சந்தோஷம் ஆகிறாங்க பாருங்களேன். இது நீங்கள் வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய வரி. நான் என் லைஃப்பில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக கேட்கக்கூடிய ஒரு வரி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த சக்ஸஸை ஏன் உங்கள் குடும்பத்தோடு நான் ஷேர் பண்ண சொல்கிறேன், ஏன் அந்த டாபிக் பேசுகிறேன் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு வரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ். When you have gratitude in everything, you have the next step to be moved. You have the next achievement to be got அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, ஒரே விஷயம்தான், நன்றி கடன் அப்படிங்கிறதுலாம் லைஃப்பில் உயர்ந்த பண்பா. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கீங்க, வேலைக்கு போயிட்டு வந்து நான் நல்லா இன்றைக்கி போச்சுன்னு கூட வீட்டில் சொல்ல கஷ்டப்படுறீங்க. ஆனால் அந்த வேலைக்கு போனதுக்கான காரணம் யார்? அப்பா அம்மா, வீட்டில் இருக்கவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி, அவங்க தானே ரீசன். அவங்கள்ட்ட அம்மா இன்னைக்கு இப்படி ஒரு வேலைக்கு போச்சுமா, இன்னைக்கு நல்லபடியாக நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. இது அப்படியே வணிகர்களுக்கு சொல்லணும்னா, ஒரு கடையில் இருக்கீங்க, முழு நாள் உழைக்கிறீங்க, வீட்டுக்கு போனோடனே ரொம்ப களைப்பாக போனாலும் மனைவியை பார்த்து, அம்மா இன்னைக்கு கடை வந்து நல்லபடியாக முடிஞ்சுமா, இவ்வளோ வந்து இதாச்சுமா, இன்னைக்கு வந்து இப்படி போச்சுமா, இந்த ப்ராப்ளம்னா இப்படி எல்லாம் போச்சு, பரவாயில்லம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம், இயல்பாக சொல்லி பாருங்கள். அவங்க ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்போ குடும்பத்துக்கு உண்டான ஒரு புரிதல் ஏற்படும். வேலைக்கு போயிட்டு வந்தால் டெய்லி வராரு, வந்தாலே போகிறாரு, எதுவுமே சொல்கிறது தான் நம்மளுக்கு. நீங்கள் என்ன இதில் இன்னொரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு வந்துடுது, எல்லாமே நான் வீட்டில் போய் சொல்லணுமா சார், எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுமா, அப்படி ஒன்று எனக்குன்னு ப்ரைவசி இல்லையா சார்? ப்ரைவசிங்கிறது எது தெரியுங்களா? நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு கிடைக்கிறது தான் ப்ரைவசி. ஆனால் ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கல. வருஷம் முழுக்க சம்பாதிக்கிறீங்களா? நான் இதை ஒரு கேள்வியாக கேட்குறேன். வருஷம் முழுக்க சம்பாதிக்கிறீங்க, மாதம் முழுக்க சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை கொண்டு போய் வீட்டில் தான் கொடுக்குறீங்க. அப்போ அந்த பணத்தை என்ஜாய் பண்ணுற வீட்டுக்கு அந்த மாதம் முழுக்க நீங்கள் எவ்வளோ விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் அடிபட்டிருக்கீங்கன்னு டெய்லியும் சொன்னால் தானேங்க அந்த பணத்தோட மதிப்பு புரியும்.
ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எல்லாரும் பேசுறது ஒரு டயலாக் பேசிடுறாங்க. குழந்தைங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியல, ஆகா ஓகன்னு பேசுறீங்க. முதல்ல சொல்லி தரணுங்க. சொல்லி தரணும்னா பணத்தை சம்பாதிச்சு கை முன்னாடி வச்சுக்கிட்டு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த டைலாக் பேசுறது மேட்டர் இல்லை. டெய்லியும் வேலையில் நீங்கள் அடையிற லாபமாக இருக்கட்டும், அடையிற ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எதுவுமே இல்லை, சின்ன சின்ன ஹாப்பினஸாக இருக்கட்டும். இன்னைக்கு கடைக்கு போனேன்ப்பா, வந்து நல்ல லாபமாச்சு, முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தர் சாப்பிடாம இருந்தார், ஏதோ ஒன்று கொடுத்தேன்ப்பா, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். டெய்லி டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணுறதுல உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பீப்புளும் வேணாம், ஒர்க் பண்ணுற எல்லா பீப்புளும், அவங்கள மட்டும் இல்லை, எல்லா பீப்புளும் லைஃப்பில் வாழ்கிறவங்க எந்த நீங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கு போனாலும் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ அப்போ தான் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு சக்ஸஸ், அது பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் த அச்சீவ்மெண்ட் மேபி, இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கிராட்டிடியூட் அண்ட் ஹவு யூ மேக் த பீப்புள் அரவுண்ட் யூ ஆஸ் எ ஃபீல்டு பர்சன். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை பார்த்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுடைய அந்த சக்ஸஸ் வந்து குடும்பத்தோட ஷேர் பண்ணால் தான் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.